ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம். அவருக்கு ஒரு வினோதமான பழக்கமாக என்னென்னா, அவர் காலையில் எந்திரிக்கும் போது அந்த சூரிய உதயம் தான் பார்க்குறது தான் அவரோட பழக்கம். அதனால் அவரோட ரூம்லேருந்து பார்த்திங்கன்னா, ஜன்னலேருந்து பார்த்தா சூரிய உதயம் தெரியும். அதை பார்த்து எந்திரிக்கும் போது அவருக்கு அன்றைக்கி நாள் பூரா ரொம்ப நல்லா போகும் அப்படின்னு அவருக்கு ஒரு நம்பிக்கை. இதே மாதிரி டெய்லியும் காலையில் சூரிய உதயத்தை பார்த்து எழுந்திரிச்சு அவரோட ரெகுலர் ஒர்க்கு, மக்களை பார்க்குறது, அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் எல்லாம் கவனிக்கிறது அப்படின்றதுலையே போகும். அது மாதிரி ஒரு நாள் காலையில் எந்திரிச்சோடனே அவர் ஜன்னல்லேருந்து பார்த்துருக்காரு. பார்த்தா அவருக்கு பயங்கர ஷாக்கு. என்னடான்னு பார்த்தா வாசலில் ஒரு பிச்சைக்காரர் இருந்திருக்காரு. அவரை பார்த்த உடனே இவருக்கு பயங்கர கோபம் ஆயிடுச்சு. ஏன்னா இவருக்கு தான் ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, அந்த சூரிய உதயத்தை பார்த்தா தான் ஒரு நல்ல நாளாக இருக்கும்னு. அதனால் ரொம்ப கவலையும் கோபமாகி இப்படி திரும்பும்போது அந்த டென்ஷனில் சரியாக கதவு இருக்கதை பார்க்காம இடிச்சுக்குவார். அதனால் வெளியில் காவலாளிகளை யாருங்க போய் அந்த பிச்சைக்காரரை கூட்டிகிட்டு வாங்க மொதோ அப்படின்னு சொன்னாராம். சொன்னோடனே காவலாளிகளும் அதே மாதிரி கூட்டிகிட்டு வந்தாங்களாம். கூப்பிட்டு வந்தோடனே, நீ எதுக்கு அங்கே நின்றுட்டு இருந்த? நான் டெய்லியும் அந்த சூரிய உதயத்தை பார்த்தா தான் எனக்கு நாள் நல்லா இருக்கும். பாரு, இன்றைக்கி ஒன்றை பார்த்தேன், என் மண்டை உடஞ்சிருச்சு. அதனால் நான் உனக்கு தூக்கு தண்டனை விதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் தூக்கில் போடுங்க அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு அந்த பிச்சைக்காரர் கேட்டுட்டு கக்கப்பக்குன்னு பயங்கர சத்தமாக ஹாப்பியாக சிரிச்சாராம். அது இன்னும் இவருக்கு கோவம் வந்துருச்சான். நான் எவ்வளோ சொல்லிகிட்டு இருக்கேன், இந்த மாதிரி உன்னை தூக்கில் போட போகிறேன்னு எவ்வளோ கோவத்தில் இருக்கேன், நீ சிரிச்சுக்கிட்டு இருக்கேன்னானே. அந்த பிச்சைக்காரர் சொன்னாராம், நீங்கள் சூரிய உதயத்தை பார்ப்பீங்க, கரெக்டு தான், என்னை பார்த்தீங்க சரி, அதனால் உங்களுக்கு தலையில் அடிபட்டுருச்சு, இடிச்சிருச்சு கதவுன்னீங்க. ஆனால் நான் இன்றைக்கி உங்கள் மூஞ்சியில் முழித்தேன், எனக்கு உயிரே போக போகுது. அப்போ யார் இதில் மோசமான ராசி உள்ள முகம் அப்படின்னு யோசித்தேன், எனக்கு சிரிப்பு வந்ததுன்னு நானா. அதை கேட்டோடனே ராஜாவுக்கு யாரோ மண்டையில் சுத்தியால் அடித்த மாதிரி இருந்ததா. அப்போ தான் அவருக்கு புரிஞ்சதா, ஒருத்தர் முகத்தை பார்க்கறனால நமக்கு நன்மை வரும் இல்லை தீமை வரும் அப்படின்னு யோசிக்காமல் நம்ம என்ன நல்லா இருக்கணும். நம்ம அவரை பார்த்துருந்தாலும் நிதானமாக நம்ம இருந்துருந்தோன்னா நமக்கு ஏன் தலையில் அடிபட்டிருக்க போகுது. அப்போ நம்ம எண்ணங்கள் தான் நமக்கு அன்றைக்கி எப்படிப்பட்ட நாள்ன்றதை நிர்ணயிக்குமே தவிர, இந்த மாதிரி ஒருத்தவங்களை நம்ம இப்படி யாருன்னே தெரியாமல், அவங்களோட என்னன்னு தெரியாமல் இப்படி ஒருத்தவங்கள பின்னாடி புறம் கூறக்கூடாது, அவங்கள பற்றி தப்பாக நினைக்கவும் கூடாது, சொல்லவும் கூடாதுன்னு அவர் உணர்ந்து அந்த பிச்சைக்காரரிடமே மன்னிப்பு கேட்டு அவருக்கு நன்றியும் சொன்னாரா, தன்னோட அறிவை சரி செய்ததுக்காக. அதுதாங்க லைஃபு. ஸோ நம்ம யாரையுமே ப்ரெடிக்ட் பண்ணிடுறோம், அடடா இவங்க மூஞ்சியில் முழிச்சோமா, ஐயோ இன்றைக்கி இதுவா இன்னைக்கு டே, அப்படிலாம் எதுவுமே இல்லை. நம்ம என்ன நல்லா இருந்தால் போதும். நல்ல விஷயம் நடந்தால் நல்லது. வேறு ஏதாவது நம்ம நினச்சதுக்கு எதிர்பார்க்காதது நடந்ததுன்னா அதுலேருந்து நமக்கு அனுபவம் கிடைக்கிது. ஆக மொத்தம் எந்த செயல் நடந்தாலும் அதிலிருந்து நமக்கு ஒன்று கிடைக்க தான் போதே தவிர எதையும் நம்ம இழக்க போகிறதில்ல. அதுதான் கடவுளோட அமைப்பு. அதனால் நம்ம எல்லாரும் நம்ம எண்ணங்களை நல்லா வைத்து நம்ம சந்தோஷமாக எல்லா நாளையும் வாழ்வோம். நன்றி.